வணக்கம் நண்பர்களே. ஒருத்தன் நல்லவனா இருக்கலாங்க, ஆனா இவ்வளோ நல்லவரா ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் தெரியும். அதாவது கலைஞர் அதெல்லாம் விட்டுருவோம், அந்த பக்கம் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து. இவரை என்னென்னலாமோ தலைவரை வந்து அதுவும் தளபதியை பேசுறானுங்க. ஆனா அவரு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறாரு, உங்க தலைவரை பத்தி எங்களுடைய அமைச்சர் தெரியாம பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. இந்த பக்கம் என்ன, NDTV வந்து சேனல் ஓபன் பண்றாங்க, அதுவும் தளபதியை வச்சு ஓபன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தமிழ்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, தமிழ்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, அதனால நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் லெவல் சேனல் வித் ட்ரூத் நிறைய பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனலை சொல்லுவாங்க. நேஷனல் லெவல்ல பெரிய சேனல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேனல் இவ்வளவு தூரம் பேசி முதல்வர் அவர்களை வந்து சீஃப் கெஸ்டா கூட்டிருக்காங்க. அங்கதான் இருந்தாருன்னு பார்த்தா, இன்னைக்கு ஃபுல்லா அங்கதான் இருப்பாருன்னு பார்த்தா, இங்க சட்டமன்றத்துல போலன்னு நம்ம அமைச்சர்மார்கள் மாத்தி மாத்தி வாய்க்கா தகராறு மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி அவர் வந்து சட்டமன்றத்தை பார்த்து பயப்படுறவரா இருந்தா, பேச தவிர்க்கணும்னு நினைக்கிறவரா இருந்தா, எதுக்கு அவர் வந்து இங்க வரணும்? அவர் அந்த காரணமா சொல்லி வெளியே போயிருக்கலாமே. அதை தான் சொல்றேன், இங்கேயும் இந்த வெளிநடப்பை வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கானுங்க. மாசத்துக்கு ஒருக்கா சட்டமன்றம் நாங்க தான் எதிர்கட்சியில ஆக்கப்பூர்வமான கட்சின்னு சொல்றானுங்க, வி ஆர் பேக்குங்கிறானுங்க, நாங்க தான்டா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா அப்படியே நடைய கட்டிட்டே இருக்கிறானுங்க. அவருடைய மாண்பு பார்த்தீங்களா, மாண்பு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாண்புமிகு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, ஏன்னா அதை தான் திரும்ப ரிப்பீட்டடாவே நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம் சட்டமன்றத்துல. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு திரு வைகோ, அந்த மாதிரி ஒருத்தரா வந்து மாண்புமிகுனே சொல்றாங்களா. அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு சூட்டபிளான ஆளு அப்படின்னா கண்டிப்பா தளபதியை சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு ஒரு மன்னிப்பு யாருமே, எனக்கு தெரிஞ்ச அந்த எதிர்கட்சியில இருக்கிற தத்தி கூட அதுக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் தத்தி, அது கூட கேட்காது. இங்க ஒரு பக்கம் அதாவது அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் பொங்கி எழுந்த ஒரு காட்சி தான் அருமையா இருக்கு. ஒரு மாண்பு தெரியுமா, உங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்களுக்கு நீங்க வந்து சொல்லி தரேன்டா, உங்க தலைவருக்கு சொல்லி கொடுங்க, உங்க எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லுங்க. சட்டமன்றத்தில் அப்படி ஒரு விஷயம் இல்லதான் எதுவுமே இல்லதான். ஆனா இருந்தாலும் நம்ம மதிக்கணும், ஒரு மரியாதையை செலுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. அது அரசியலையும் தாண்டி ஒரு புரிதல், ஓகேவா? அது அவங்களுக்கு இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அவனுக்கு மரியாதை யாரும் கேட்கவும் இல்லை, அவனுக்கு தரண்டா, அவனுங்களே மதிக்கலைன்னு சொல்லி தான் சொல்லணும். அவனுங்களை அங்கே உட்கார வச்சிருக்கதே பெரிய விஷயம். அடி அந்த மாதிரிங்க அப்படிதான் இருக்கும். இங்க எதிர்கட்சி தலைவர் ஏதாவது பேச, இங்க ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அவர் ஒரு ஆளு போதும் அந்த சட்டமன்றத்துல எதிர்கட்சியை வந்து எதிர்க்கிறதுக்கு. ஆதாரபூர்வமா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வச்சிடறாரு, இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அங்க பாதிக்கப்படுறதாலும் பழைய அமைச்சர்கள். பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டுட்டு போனாரு. உடனே இங்க இருந்து சரத் அவர்கள் பொங்கி எழுந்து அவரு கேட்கிற கேள்வியில, ஏண்டா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு தாண்டா பிரச்சனை, எதுக்குடா என்ன இழுக்கிறீங்கன்னு சொல்லி நேர் எழுப்பி பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க என்ன தெரியுமாங்க, அதாவது இவனுங்க வந்து பண்ற தப்ப இப்படிதான் டேட்டா மூலமா ப்ரூவ் பண்றதெல்லாம் தாண்டி, நீங்க வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவனுங்க இப்பதான் கட்டி முடிச்சானுங்க. அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல தொடங்கி திமுக ஆட்சி காலம் ஸ்டிக்கர் ஒட்டி சிலையை வச்சு பேரை வச்சு ஓபன் பண்ணியிருந்தாங்க. கேவலமா இருக்கு அந்த ஒரு விஷயம் போதும். அங்க போய் பாருங்க, அந்த பாத்ரூம் வந்து ஏதோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி இருக்குலாம் ப்ரொமோஷன் போட்டானுங்க அந்த இதுக்கு. கேவலமா இருக்கு. இப்ப போய் பாருங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, அவங்க சொல்ற மாதிரி அது சூப்பராகவே இருக்குன்னு வச்சுப்போம், ஸ்டாலின் அவர்கள் அங்கே உள்ள பாத்ரூம்ல வந்து யூரின் போவாரா, இல்லை ரெஸ்ட் ரூம் ஏதோ அதை வந்து பயன்படுத்துவார்? அவர் பயன்படுத்தி அதை யூரின் போயிட்டாருன்னா நான் சத்தியமா நிலைந்து திமுகவை பற்றி பேசுறது நிறுத்தினேன். அவ்வளோ கேவலமா இருக்கு. மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. அவனுக்கு வாங்கி போட்டு எல்லாமே நம்ம புதுசாக தான் வாங்குறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். ஆனால் அதில் அந்த பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் நம்ம வாங்கி விட்டோம்னா அந்த மெயின்டெனன்ஸை கரெக்டாக பார்த்தாலே பல வருஷத்துக்கு போதும். அந்த மாதிரி இருக்கு அரசாங்க பஸ் எல்லாம், அரசு பேருந்தெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கு. உண்மையில சொல்றேன், பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் நம்ம ஒழுங்காக வாங்கி விட்டாலே அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். குவாலிட்டியாக வாங்கி போட்டாலே போதும், ஒரு தடவை வாங்கி விட்டா போதும், பல தடவை வாங்கி விடண்டா. ஸோ அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அல்டிமேட் என்ன தெரியுமா, சபாநாயகர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அந்த ஏவா வேலு அவர் வந்து சொல்லிட்டு வெளியே போகிறாங்க, நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு அவரு பார்த்து மெதுவாக போங்க, கொஞ்சம் சத்தம் போடாது போம், இல்லை போகலாம், கொஞ்சம் அமைதியாக போங்க, அனுப்பிக்கிறேன் போட்டோம் கொஞ்சம் அமைதியாக. உண்மையே ஒரு வேற லெவல் சபாநாயகர் தான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அவங்களே சொல்றாங்க, நம்மளே பேச விட மாட்டாரு. முன்னால இருந்தாருல அப்பாவெல்லாம் வந்து நம்மளே பேச விட மாட்டாரு. ஆனா இவர் பரவாயில்ல, அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு, நமக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு. தேவையற்ற சில கருத்துக்களை வந்து எதிர்கட்சியை தாண்டி ஆளுங்கட்சி பேசினாலே அதை வந்து அவாய்ட் பண்ண வைக்கிறாரு. ஒரு ப்ராப்பர் நியூட்ரல் பெர்ஃபெக்ட் ஃபார் தி பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம்னா அவரு ஒரு ஆளு இந்த சட்டசபையில அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேத்து OTFC அவங்களுடைய, அதாவது எங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் மீட் அப்னு சொல்லுவாங்க, அது நல்லபடியா முடிஞ்சது.
நீங்கள் பேசுனீங்களான்னு கேட்டால் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணி தான், ஆனால் டைம் காலம் அதுக்கு நமக்கு கை கொடுக்கல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசினார், ராவுத்தர் பேசியிருந்தார், அனந்த் அஜித் அவர் வந்து பேசியிருந்தார், அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் டைரின்னு ஒருத்தர் யூடியூப்ல இருப்பார்ல அவர் பேர் கரெக்டாக ஞாபகம் அவர் பேசியிருந்தார், சனம் செட்டி அவர்கள் பேசியிருந்தாங்க, ராகுல் காந்தின்னு ஒருத்தவங்க வந்து அதில் தாவேக்காவில் இருக்கிறாங்க அவங்க பேசியிருந்தாங்க. இப்படி வந்து நிறைய பேர் அதேமாரி சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜனநாயகனில் கடைசி அந்த மமிதாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்களா அவர் வந்திருந்தாரு. எல்லாருமே உண்மையில சொல்றேன், அந்த சீரியல் ஆக்டர்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. பல நாள் வந்து பழகுன ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அமைச்சர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஈகோ சுத்தமாக கிடையாதுங்க. நான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கிடையாது. உண்மையாவே நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டில் ஒரு அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி தான் அங்கே இருக்க எல்லாருமே பேசுனாங்க. அந்த மீட்டிங்கை நடத்தினவங்க உங்கள்கிட்ட டெய்லி பழகுன ஒரு குடும்பமாக தான் பேசுகிறாங்க பழகுறாங்க. சீரியல் ஆக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி காட்டிக்கல. எல்லாருமே ஜென்யூனாக ரொம்ப யாருமே ஆக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு ஒரு நியூ திங்கிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு புது ஐடியாக்கள் கிடச்சிருக்கு, ஃபன் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் வர்ற மீட்டிங்ஸில் அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நேற்று ஒரு மீட்டிங் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சரி, அவங்க நம்பர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் தாவேக்கா. நீங்கள் மற்ற கட்சி எப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் இருக்காங்க. எந்த ஒரு ஈகோவும் பார்க்குறதுல ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாமல் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் அவங்கள வந்து பார்த்து நமக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் நிறைய புரிதலோட வருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து இந்த அவதூறு பரப்புறதுக்குன்னு ஒரு நாம் தமிழர் தொம்பிமார்கள் இருக்கானுங்களா, அவனுங்க தான். அதாவது இவனுங்க எப்படின்னா, தாவேக்கா வந்து ஹிந்தி இன்ஃப்ளூயன்சஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 70,000-60,000 பல லட்சம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறோன்னு சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக தளபதிக்கு அப்படி ஒரு விஷயம் தேவையே இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை. ஏன்னா இவரோட பேரை தான் அவங்களுக்குலாம் தேவை, மற்றபடி அவங்களோட தேவை இவருக்கு தேவையே கிடையாது. அப்படிதான் இவனுக்கு வந்து ப்ரூஃப் போடாத சொல்லி இந்த நாம் தமிழர் தொம்பிமார்கள் அவதூறுக்குன்னே பிறந்தவனுங்க வந்து பரப்பிட்டு இருந்தானுங்க. இப்படி நான் வந்து அவங்கள்ட்ட சேட் பண்ணேன், எவ்வளோ ப்ரொமோஷனுக்குன்னு கேட்டேன், அவங்க இந்த இதுக்கு எவ்வளோ பே பண்ணாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு கேட்குறேன். அவங்களே ஃபாலோவர்ஸ்க்காக தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பேரை பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அவன் என்ன சொல்லுவான், ஆமாம்மா நான் ப்ரொமோஷன் காசு வாங்க, என்னோட நோக்கமே வந்து காசு தான், அப்போ வாங்குறேன், அவங்கள்ட்ட இவ்வளோ வாங்கினேன், நீங்களும் தாங்கன்னு சொல்லுவான். ஸ்லிப்பை காட்டினானா? காட்டலை. அந்த ஸ்லிப்பை அவங்க காட்டவே இல்லை. ஆதாரம் அப்புறம் எப்படி அது ஆதாரம்னு எடுக்கிறது? ஸோ அதனால தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம். அவர் சொன்ன அந்த 2 பேருக்குமே மெசேஜ் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த பையன், அதாவது ஒரு ஆண் மகன் அதில் இருந்தார்ல, அவர் நான் என்ன சொன்னேன்னா, லீகலாக பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். நகி நான் வந்து அப்படி இல்லவே இல்லை. எனக்கு வந்து அந்த வீடியோ ஹைப் ஏற்றுச்சு, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து ஹைப் ஏற்றுனா நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி போட்டிருக்காரு. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போடுறேன். இதில் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் போய் பார்த்தா இதில் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருப்போம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த இது தெரியும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரிலாம் பரப்பிட்டு இருந்தா இன்னொரு ஆள் யார் தெரியுமா, அந்த லேடிக்கு அனுப்பும்போது அவங்க சொல்கிறாங்க, அவன்கிட்ட கேளுங்க, அந்த ஸ்லிப்பை கேளுங்க, பே வாங்கின ஸ்லிப்பை. நான் வந்து அப்புறம் இப்போ அந்த அம்மா வீடியோவே போட்டிருக்காங்க, 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, வீடியோவே போட்டிருக்காங்க. எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு பல லட்சம் தாரேன்னு சொன்னாங்க, ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வந்து இது பண்ணவே மாட்டேன், ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணுவோம் நாங்கள், மற்றபடி எதுக்குமே பண்ண மாட்டோம். அப்படி வந்து அவன் ப்ரூவ் பண்ணிட்டானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க, நேஷனல் லெவலில் கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க நாம் தமிழரை. ஏடா நீ 15 லட்சம் ஓட்டை வச்சுட்டு நீ இவ்வளோ கேதர் பண்ணும்போது நாங்கள் பல கோடி வச்சிருக்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நாங்கள் எப்படிலாம் கேதர் பண்ணுவோம்? போட்டு அப்படியே வாங்கிட்டோம். ChatGPT போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. அந்த அம்மா ஹிந்தியில் போட்டிருந்த விஷயங்களை நான் போடுறேன், அப்படியே சொல்லுது, சேலஞ்ச் பண்ணுது. இதுக்கெல்லாம் அது பயப்படுற ஆளே நான் கிடையாது, நான் தைரியமாக வந்து போடுவேன், எனக்கு அவ்வளோ தாரேன்னு சொன்ன பிறகு நான் போடல, எனக்கு அது உண்மையாக தோணுச்சு, எனக்கு ஓகேவா தோணுச்சு, அப்படிங்கிறனால தான் நான் போட்டேன். ஆக்சுவலாக அவங்க ஃபாலோவர்ஸ்க்காக போடுறாங்க, ஃபாலோவர்ஸோட ஹைக்கே ஏற்றுறதுக்காக அவங்க போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவருங்க இப்படி பரப்புனானுங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த 2 ஷார்ட்ஸு 3 ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், 3 ஷார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரேஷ்னலிஸ்ட் அந்த இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா அந்த ரேஷ்னலிஸ்ட் தினேஷா அவருடைய இதில் போய் பாருங்கள். அவர் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பாரு, அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ மக்களை எவன் பரப்புனாலும் சரி, நாம் இருக்கோம், நீங்கள் நம்மள்ட்ட கொண்டு வாங்க, கிழிச்சு தார வார்த்து தள்ளிடலாம். இவனுங்களுக்கு வியூஸ் போகுது, பல கோடி பல மில்லியன் வியூஸ் போகுது அவதூறு பரப்புற நாய்களுக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து போட்டாலும் அதுக்குள்ள இதுதான் ஓகே. இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க, மக்களுக்கு புரியட்டும். ஏன்னா தாவேக்காவை பற்றி தெரிஞ்சால் போதும், நம்மளை பற்றி வியூஸ் போகிறது மேட்டரில் நம்மளோட கண்டென்ட் வியூஸ் போகணும், அவ்வளோதான். ஸோ நன்றி, வணக்கம் மக்களே.